இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு காலை பொழுதுமே மிகவும் இனிமையானது தான். இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி இயற்கை சொல்லுது. நம்மளுடைய சுவாசம் சொல்லுது. நம்முடைய கண் விழிப்பு சொல்லுது. இந்த இன்னொரு நாள் மற்றொரு நாள் போல இல்லாமல் ஒரு விழிப்புணர்வோட இந்த நாளுடைய அடித்தளத்திலிருந்து இன்னும் இருக்க போகிற ஒரு நாள் இருந்தாலும் சரி, 1000 நாட்கள் இருந்தாலும் சரி, அத்தனை நாட்களும் விழிப்புணர்வோடும் மகிழ்ச்சியோடும் விடுதலை உணர்வோடும் பெருக்கத்தின் உணர்வோடும் நாம் இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துதல்களோடு இந்த நாளை ஆரம்பிக்கலாம். இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத நிறைய நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு அதை நீங்கள் உள்ளே எடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அதை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு இன்னமும் கொஞ்சம் இதுதான். ஏன் அப்படின்னா, இது சொல்லி வருவது இல்லை. விழிப்புணர்வு அவேர்னஸ்ங்கிறது நார்மலாக ஒரு 15 வயது குழந்தைகிட்ட நான் கேட்டேன், அவேர்னஸ்னால் என்ன? குழந்தை சொன்னுச்சு, இந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு வண்டி வருது அப்படின்னா, வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு டக்குன்னு லெஃப்டில் எடுக்கிறதோ ரைட்டில் எடுக்கிறதோ செய்கிறது தான் அவேர்னஸ். என்ன வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது, ஏற்ற மாதிரி என்ன வருதுங்கிற ஒரு உணர்வோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னான். அப்போது அது ஒரு விதத்தில் உண்மைதான். பாருங்கள், என்னிடத்துல என்ன நடந்துட்டுருக்கு, எனக்குள்ள என்ன நடந்துட்டுருக்கு, நான் இந்த எண்ணம், இந்த உணர்வு, உணர்ச்சி, வலி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான ஒரு இயக்கத்தை, அந்த டைரக்ஷனை இங்கே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் லைஃப்பை அப்படின்னு பார்க்குறது தான் அவேர்னஸ், விழிப்புணர்வு. இப்போது நான் முதலையே சொன்ன மாதிரி இது நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விஷயம். அப்போ இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏன் நிறைய இடங்களில் நாம் இழந்து போயிருக்கோம் அப்படின்னா, ஒரு கட்டமைப்பு, ஒரு சில விஷயங்களுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நாம் சமூகத்தில் உருவாக்கி வச்சிட்டோம். இப்போது விழிப்புணர்வு அப்படிங்கிறத ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்த்து, இது இப்படி பாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, புதிய விஷயமா அதை சொல்லும்போது, அது மிகப்பெரிய ஒரு மாற்று கருத்தாக இருக்குது. ஆல்டர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாற்று கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, சமூகம் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்படி தான் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி முடிவு கட்டி வச்சுருக்க விஷயத்த நம்ம இல்லை அது இல்லைப்பா இப்படி வா அப்படி சொல்லி மாற்றுறோம். இது போல தான் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்கு நாம் இன்னைக்கு குழந்தைகள் அப்படின்னா, இது நம்ம புருட்டோ சகோதரர் ஒரு முறை அழைத்தார். மாதிரி இந்த குழந்தைகள் தினம் நடக்கிற வாரத்தில் குழந்தைகளை பற்றி பேசுகிறீங்களா? தாராளமாக பேசலாமே.
நம்ம எந்த குழந்தைகள் இங்கே வந்து கேட்குறாங்க அப்படின்னு அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் உடனே தோணுச்சு, எத்தனை பிள்ளைங்களை வளர்க்குற பெரியவங்க நம்மக்கிட்ட கையில் வரப்போகிறாங்க. இது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு, இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்முடைய வயதினர், ஒத்த வயதினர், ஒரு 30 வயசுலேருந்து குழந்தைகள் பிறக்க, நமக்கு 30 வயசாக இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிடுறோம், நம்ம பெற்றோர் ஆயிடுறோம். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம கொடுக்குறத பெஸ்ட்டாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. எல்லா பெற்றோரும் அப்படித்தான். நீங்கள் வந்து இந்த ஒரு மேல்நிலை கீழ்நிலை அப்படிலாம் இல்லை. பெற்றோர்னா அவங்க பெற்றோர் தான். இது பணம் சார்ந்த விஷயமோ பொருளாதாரம் சார்ந்த விஷயமோ இல்லை. அவங்க தன்னுடைய குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா பெற்றோருமே விரும்புவாங்க. இல்லை கிடைக்கக்கூடாது, என் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் எந்த பெற்றோருமே செய்ய மாட்டாங்க. இப்போ குழந்தைகள் அப்படிங்கிற அந்த விஷயத்த, கண்ணோட்டத்தை இவங்க இந்த பெற்றோர் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது மிகப்பெரிய பொறுப்பு, எனக்கு கிடைச்சிருக்க பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிறது மிக மிக குறைவு. இதை சொன்னால் அவங்களுக்குலாம் ஷாக்கிங்காக இருக்கும். இந்த நாங்களாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. உண்மை அதுதான். ஏன்னா நான் ஏன் விழிப்புணர்வை பற்றி முதல்ல எடுத்தோடனே சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு கூட இது ஒரு காரணம். இந்த விழிப்புணர்வு இல்லாமல் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் இந்த மாதிரி விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, அது நம்முடைய சமூக கட்டமைப்பில் நமக்கு வரல. நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறத ஒரு பெரிய கடமையாக நினைக்கிறோம். அப்போது இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. நான் தான் இதுக்கு பொறுப்பாளி, நான் தான் இதுக்கு கடனாளி, இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது நீங்கள் வளர்க்குறது அப்படிங்கிறதே ஆல்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். நாமெல்லாம் வளர்க்குறதுங்கிறது ஒன்றும் நடக்கிறதே இல்லை. ஏன்னா குழந்தைங்க தானாக தான் வளர்கிறாங்க. நம்ம என்ன வளர்க்குறோம், நம்ம சோறு போட்டோடனே நம்ம அது வளர்ந்துருது, வளர்க்குறோன்னு நினச்சிட்றோம் இல்லையா? இல்லை. ஏன் இப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன்னா, என்னைய என்னுடைய மென்டர், ஒன் ஆஃப் த மென்டர், அவர் ஒரு நாள் நான் என்னுடைய குழந்தைய பற்றின ஒரு விஷயத்த இதே போல் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்போ போய் பேசினேன். ஒரு தகவல் பரிமாற்றம், நான் எனக்கு ஏதோ குழந்தை பற்றின விஷயத்தில் தோணுனப்ப சொல்லிகிட்டு இருந்ததை அவர் கேட்டு சிரித்தார். பாட்டி, நாம் வளர்க்கல தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. என்ன எனக்கு வந்துச்சு பாருங்க, ஒரே ஆர்கியூமெண்ட்டு, பொங்கி இழந்துட்டேன். என்ன எவ்வளோ இது பண்ணி வளர்க்குறோம், எஃபர்ட் போட்டு, நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் சொன்னேன். அவர் சொன்னார்,
நீ சாப்பாடு போடுறேன்னு வேணா சொல்லு, ஆனால் நான் தான் வளர்க்குறேன்னு சொல்லாத. அதை விட ஒரு பெரிய காமெடி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சம் அவங்கள வளர்க்குது. இயற்கை அவங்களுக்கு அந்த அவங்களுடைய குரோத்தை அதுவாக இயல்பாக வச்சிருக்கு. நாமெல்லாம் வளர்க்கல. அப்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க முன்னே மேலே போகிறது எல்லாமே நிச்சயமாக கூட நிற்கிற அவ்வளோதான். ஆனால் அவங்கள வளர்க்குறது யார் செய்கிறா அப்படின்னா அவங்களாம் வளர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இது என்னால் அன்றைக்கி ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா மனசில் பட்டது என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் கூட அந்த தினத்தில் வேறு சில விஷயங்களையும் நான் பரிசீலித்து பார்த்தப்போ, உண்மைதானோ, நானாக ஒவ்வொரு இன்ச்சாக வளர்க்குறேன் கிடையாது, அவனாக தான் வளர்கிறான் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு காமெடி மாதிரி எனக்கே தோணுச்சு. இப்போ நான் வளர்க்கவே இல்லை, இந்த பிள்ளைய நான் வளர்க்கவே இல்லை அப்படின்னா, அப்போ இந்த குழந்தைக்கும் எனக்குமான அந்த உண்மையான அந்த தொடர்பு என்ன தான் இருக்குது அப்படின்னா, இந்த குழந்தைய நீங்கள் தேர்ந்தெடுக்கலைங்க, குழந்தை உங்களை தேர்ந்தெடுக்குது. இப்படி சொல்கிறது எத்தனை பேருக்கு அந்த புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆன்மா இந்த உலகத்துக்கு வரும்போது அது தன்னுடைய சுற்றுவட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட பெற்றோர் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்குமாம். இப்போ என் குழந்தை என்னைய மட்டும்தான் அம்மாவை தேர்ந்தெடுக்கிறான். நீ எனக்கு கண்டிப்பாக எனக்கு நீ தான் அம்மாவாக வேணும்னு என்கிட்ட குழந்தையாக இருக்கும்போது, என் கரு உருவாகும்போது என் குழந்தை தேர்ந்தெடுத்து உள்ளே வர்றதாக தான் நிறைய சோல் ஜேர்னிஸ் பற்றி படிக்கும்போது, அது ஆன்மாவின் பயணங்களை பற்றி படிக்கும்போது நான் கற்று அறிந்தது. இப்போ நிறைய நம்பிக்கைகள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஆன்மா இருக்குது அப்படிங்கிறத நாம் யாருமே மறுக்கிறது இல்லை, சரியா? அப்போது அந்த ஆன்மாங்கிறது ஒரு உயிர்நிலை, அது ஒரு ஒளியின் நிலை. இந்த ஒளியின் நிலையில் நம்ம இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிற விஷயத்தை, அதாவது வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உடலோ இல்லை இந்த நிலை, இந்த சுற்றி இருக்கிற ஸ்பேஸை பற்றின முழுமையான ஒரு வெளிச்சம் அந்த ஒளி நிலையில் இருக்கும். ஒளி நிலை அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு இறைத்தன்மையோடு இருக்கிறது. அதுக்கு இறைத்தன்மை இருக்குது. அதுக்கு குவாலிட்டி என்னெல்லாம் இருக்குது அந்த ஆன்மாக்கு அப்படின்னா, அதால் முடிவெடுக்க முடியும், அதால் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதால் சோகமாக இருக்கிறது, அப்படிலாம் ஒரு நிலை இல்லாமல் ஒளியின் நிலையாகவே அது இருக்குது. அதுக்கிட்ட ஒரு பெரிய டேட்டா பேங்க்கு கூட அந்த ஆன்மாக்கிட்ட இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆன்மா முடிவு செய்து, நீ எனக்கு அம்மா, நீ எனக்கு அப்பா அப்படின்னு முடிவு செய்து. இப்போ யோசிங்க, நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு இதில் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, அவங்க வந்திருக்காங்க நம்மக்கிட்ட. அப்போது அவங்க வந்திருக்காங்கங்கிறப்பவே
அவங்க பெரிய ஆளுங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? நீங்கள் கூப்பிட்டுலாம் அவங்க வரல. அவங்க யோசித்தா மட்டும்தான் அவங்க வர முடியும். அவங்க யோசிக்கணும். இவங்க எனக்கு வேணும் அப்படின்னு யோசித்தா மட்டும்தான் நீங்கள் அம்மா அப்பா. ஓகே. அப்போது அவங்க தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க. நம்மளை அவங்க நம்ம ஒன்றும் அவங்கள செலக்ட் பண்ண கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. இத்தனை குழந்தை இருக்கு, உனக்கு எந்த குழந்தை வேணும் அப்படி கேட்டால் நமக்கு குழந்தை வருது? இல்லை இல்லை. கையில் கிடைக்கிற குழந்தைய பிறக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே வரவேற்றுக்கொள்கிறோம், அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது இயற்கை அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கிறோம். இப்படிப்பட்ட குழந்தை, இந்த மாதிரியான குழந்தை, இது எனக்கு இப்போ அருளப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அருளப்பட்டது, கொடுக்கப்பட்டது, நான் ஈன்று எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற எல்லா நிலையையும் தாண்டி அவங்க நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்புறம் இந்த இந்த ஆன்மா நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறத யோசிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக மரியாதை கொடுப்பீங்க. நீங்கள் அந்த குழந்தைய வெறும் ஒரு நீங்கள் வளர்க்குற உங்களுடைய மகளாக மட்டும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு ஆன்மாவை பார்ப்பீங்க. இந்த ஆன்மாவின் பயணத்தை மதிப்பீங்க. அவங்க என்னையை பார்க்க வந்துருக்குறாங்க, என் கூட இருக்க, என்னோட பயணிக்க, இந்த வாழ்நாளை என்னோட பயணிக்க தேர்ந்தெடுத்து வந்திருக்குறாங்க. என்னோட 30 வயசில் வந்திருக்காங்க, என் 32 வயசில் வந்திருக்காங்க, 40 வயசில் வந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது அவங்க தான் நம்மளை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது அந்த ஆன்மாவுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு விரும்பி வருது. ஓகே. இப்போ நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே வரும். எல்லா கேள்விகளையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா நான் கடைசியாக பதில் சொல்கிறேன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த ஆன்மா நீங்கள் தான் அம்மா, நீங்கள் தான் அப்பான்னு கேட்டு வருது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நான் தான் இந்த பிள்ளைய வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த பெரிய கடமை உணர்ச்சி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த கடமை உணர்ச்சியெல்லாம் வேணாம் உங்களுக்கு. ஏன்னா கடமை உணர்ச்சியினால் எதையும் நம்ம இங்கே செய்ய முடியாது. ஏன் நிறைய பிள்ளைகள் வளர்த்தல தவறுகள் நேரிடுது அப்படின்னா, இதை ஓவர் லோடாக நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிறோம். அதெல்லாம் ஏற்றிக்காதீங்க. அவங்களாம் வளருவாங்க. நாம் அப்போ என்னதாங்க செய்யணும்? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு நான்லாம் பொறுப்பாக ஒன்று சொல்லி கொடுத்து வளர்க்குறேன். தயவு செய்து நீங்கள் என்ன கற்று வச்சுருக்கிறீங்களோ அதை மொத்தத்தையும் உள்ளே இறக்கணுங்கிற பேரில் எதையும் செய்யாதீங்க. அவங்களுக்கே பிரபஞ்சம் அவங்களுடைய இந்த பயணத்துக்கு அவங்க விரும்புகிற வழியில் நேரிய விஷயங்களை உள்ள இன்புட்டாக கொடுக்கும். விட்டுருங்க. அப்போ நான் என்னதாங்க செய்யணும்? நான் வளர்க்கலங்கிறீங்க, நீங்கள் வளர்க்காதீங்கிறீங்க, நான் என்ன தான் செய்யட்டும்? நீங்கள் குழந்தைகளை ப்ளஸ் பண்ணுங்கள், ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் குழந்தைங்கள ஆசீர்வதிங்க. உங்களால் உங்கள் சைடில் இருந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கான மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் ஸ்பேஸாக இருக்க முடியும். நான் தான் அம்மா, நான் தான் பொறுப்பாளி, அதாக்கும் இதாக்கும். இந்த ஸ்டோரியில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருப்பீங்கல்ல லைஃப்பில், உங்கள் தப்பு, உங்கள் சரி, உங்களோட
ஃபாத்திமா மேம் அவங்க இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். மேம் வந்துட்டீங்களா? இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்முடைய பாடம், நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள், நாம் பட்ட வழிகள், இதில் இருந்தாலும் உன்னை நான் லேசாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் இன்புட்டை கொடுக்காதீங்க. இது உங்கள் லைஃபு, நீங்கள் கற்றுக்கிட்டது, நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்திலேருந்து நான் பெஸ்ட்டாக வளர்க்குறேன் அப்படிங்கிற ஸ்டோரியை முதல்ல ட்ராப் பண்ணிவிட்டு, அது அவங்க லைஃபு, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, முதல்ல புரிந்துணர்வுக்கு வாங்க. இது விழிப்புணர்வுன்னு முதல்ல எடுத்தோடனே சொன்னதே எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நான் தான் வளர்க்குறனாக்கும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டே இல்லை. நீங்கள் வளர்க்க கிடையாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு உண்மை. அதை இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக தான் விழிப்புணர்வு அவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தோம். அப்போ நான் என்ன தாங்க செய்யணும், நான் வளர்க்கலன்ட்டீங்க, சொல்லி கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க, என்னங்க நடக்குது? நீங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பங்களிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முடிந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் பழக்க வழக்கம் எப்படி இருக்குங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவே போதும். சொல்லிலாம் தர வேணாம். புக்கு படிக்க மாட்டேங்கிறான், புக்கு படிக்க மாட்டேங்கிறான், புக்கு படிக்க மாட்டேங்கிறான்னு புலம்பிக்கிட்டே இருக்கிற பெற்றோர்கள், ஒரு நாளாவது நீங்கள் புக் எடுத்து வச்சு படிச்சிருக்கீங்களா? நீங்கள் இரவான நேரத்தில் புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க. அப்போ அந்த பிள்ளையும் அந்த புத்தகத்தை எடுத்து வைத்து படிக்கும். இல்லையா, கூட உட்கார வச்சு புத்தகத்தை வச்சு படிக்க வைங்க. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். நானும் என்னுடைய குழந்தை ஜாய், என் மகன், அவனும் அவனுடைய நினைவு தெரிந்த, அதாவது ரொம்ப இளர் பருவத்திலே, ரொம்ப குட்டியாக இருக்கும்போதே அவருக்கு புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள்லேருந்தே அவனுக்கு புத்தகங்கள் படித்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இங்கிலீஷும் சரி, தமிழும் சரி, கதைகள் வாசித்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கிறப்போ ஒரு 2-2.5 வயசுன்னு நினைக்கிறேன் அவன் வாசிக்க ஆரம்பிச்சது. என் கூட உட்காந்து எழுத்துக்கூட்டி வாசிப்பான். முதல்ல அவன் பயின்றது ஆங்கிலம் தான் பயின்றான். இப்போது தமிழும் வாசிக்கிறான். இப்போ ஆங்கில கதைகள் வாசிப்போம் நாங்கள். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன புத்தகம், இல்லை ஒரு பக்கம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று நாங்கள் வாசிப்போம். நாங்கள் 2 பேரும் தினமுமே வாசிப்போம். இப்போ அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான், 10 வயது ஆகுது. இந்த ஒரு 5 வயது வரைக்கும் நானும் அவனோட உட்காந்து வாசிப்பேன். இது எவ்வளோ லேட்டானாலும் சரி, நான் உட்காந்து அவனோட வாசிப்பேன். அவனும் நானும் இணைந்து ஒரு கதையாவது படிச்சுட்டு தான் படுப்போம். சில நேரங்களில் அவன் என்ன சொல்லுவான்னா, நான் வாசிக்கிற நாட்களில் எனக்கு தூக்கம் வரல, நானே தூங்கிடுவேன். அவன் என்னை எழுப்பி, நான் தூங்காமல் இருக்கேன், இன்னொரு கதை வாசிங்க அப்படிமா. அப்படி சிரிப்பாக இருக்கும். இந்த சில நேரங்களில் நல்ல நல்ல கதைகளை வாசிச்சுட்டு தூங்க போகிறது ஒரு பழக்கம். இப்போ அவர் கொஞ்சம் பெரிய லைட்டரு. அவர் சம்டைம்ஸ் நம்மளோட டேப்பில் புக்ஸ் படிப்பார், சம்டைம்ஸ் புக்கு படிப்பார். அது அவராக படிச்சுக்கிறாரு, அவராக ஃபாஸ்ட்டாக படிச்சுப்பார். சில நேரங்களில் எனக்கிட்ட அந்த கதையை பகிர்ந்துப்பார். சில நேரங்களில் அந்த புத்தகம் பிடிக்கல, நம்ம கொடுத்துருக்கோம், அந்த புத்தகம் பிடிக்கல அப்படின்னா உடனே சொல்லிடுவார், இந்த புத்தகம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆர்வம் இருக்குது, அந்த புத்தகத்தோட
சாராம்சம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா உடனே ரொம்ப வேகமாக எவ்வளோ பெரிய அந்த புத்தகமாக இருந்தாலும் வேக வேகமாக வாசித்து முடிச்சிடுவார். ஒரே வாரம் அப்படி கூட முடிச்சிடுவார் சில நேரங்களில். இப்போ சாப்டர்ஸ் புக் படிக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கார். இப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் படிங்க படிங்க அப்படின்னு நான் சொல்கிறதில்ல. அவரே அவருடைய நேரத்தை சில நேரங்களில் தேர்ந்தெடுத்துக்கிட்டு புக்குகள் படிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட அவர் தன்னோட புக்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு புக்கை வாங்கி ஒரு 4 நாள் 3 நாள் வச்சுருந்து படிக்கிறது, அந்த மாதிரி எப்படியாவது புக்கு படிக்கிறது ஒரு ஹேபிட்டாகவே அது அவனுக்கு வந்துருச்சு. அப்போ நான் வந்து இந்த பயிற்சியை மட்டும்தான் கொடுத்தேன். ஆனால் நான் இப்போ அவன் மேலே அதை திணிக்கலை. இது மேலே உனக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உன்னோட புரிதல் சார்ந்ததுன்னு நான் விட்டுட்டேன். அவன் ஒரு டைப்பில் அவனுக்கு என்ன இஷ்டமான விஷயங்கள் இருக்கோ அது சார்ந்த அந்த ஒரு ஆர்வம், அவனுக்கு வேணுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற ஒரு வேகம், அதில் அவன் என்ன வேணுமோ படிக்கிறான். இப்போது இந்த மாதிரி நான் படிக்கிறத பார்க்கும்போதும் அவன் என்ன சொல்லுவான், போர் அடிக்காதா உனக்கு புக்கு பிடிக்கிறதுக்கு அப்படின்னு என்னை சம்டைம்ஸ் கேட்பான். எனக்கு போட்ட பொதுவாக வந்து நிறைய புக்ஸ் தான் இருக்கும். புக்ஸ் நிறைய படிப்பேன். ஸோ அதனால் அவர் கேட்பார். அவருக்கு நான் என்ன ஆத்தர்ஸ்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவருக்கு தெரியும். அவர் எப்படி கண்டுபிடிப்பாருன்னு தெரியல, ஆனால் கண்டுபிடிச்சிருவார். நீங்கள் இவர் தானே கேட்பீங்க, இவர் தானே படிப்பீங்க அப்படின்லாம் சொல்லுவார். என்னோடய மென்டர்ஸ் சில பேருடைய புத்தகங்களை நான் வாசிக்கிறத பார்த்துட்டு அவர் பேர்லாம் சொல்லுவார். நீங்கள் டைன் புக்கு படிப்பீங்க, நீங்கள் வந்து கேரி புக்கு படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னுமே ஒரு 6-7 வயசாக இருக்கும்போதே அவருக்கு தெரியும். அப்போது குழந்தைகள் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்குறாங்க. இந்த சேம் வே அவங்க அதுதான் அவங்களுக்கு இன்புட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது நான் படிக்கிறேன், என்னுடைய வேலை சார்ந்த விஷயம் படித்தல் அப்படிங்கிறனால நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண விரும்பலை. ஏன் விரும்பலை அப்படின்னா அது என் வேலை, அதுக்காக நான் படிக்கிறேன். நான் உண்மையிலுமே புத்தகம் படிப்பேனா அப்படின்னா நான் படிக்க மாட்டேன். எனக்கு அப்படி பழக்கம்லாம் கிடையாது முன்னாடி. ஆனால் என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் புத்தகம் படிக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால நான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். என் வேலைக்காக படிக்கிறதும் ஒரு விஷயம். 2வது எனக்கு சார்ந்த என்னோடய விருப்பம் சார்ந்த சில புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாமும் நான் படிக்கிறேன். அப்போ வேறு வழி இல்லை. உங்கள் குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்களும் செய்யணும். செஞ்சாதான் அது வேலைக்காகும். அப்போ நான் ஏதோ பிள்ளைய படிக்க வச்சிட்டேனாக்கும் என் பிள்ளை வந்து சூப்பராக புக்கு படிக்கும் அப்படிங்கெல்லாம் எனக்கு பெருமைலாம் இல்லை. ஏன்னா அது அவனுடைய அலைன்மெண்ட்டில் என்னால் கொண்டு வர முடிந்தது. அவன் எழுத படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசித்ததில் கற்றுக் கொடுத்தோம். அவனாக தான் படித்தான். இதில் என் பங்களிப்பு, நான் வந்து ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என் ஸ்டோரி, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. அவனோட இன்புட், அவனுக்கு கொடுக்க வேண்டிய இன்புட்டை நான் கொடுத்தேன். அது என் வேலை, அவ்வளோதான். ஆனால் இப்போ அவன் படிக்கிறது, இப்போ அவன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, அவன் தெரிஞ்சுக்கிற தகவல்கள் எல்லாமே அது அவன் ஏற்படுத்தி கொள்ளுகிற அவனோட லைஃப் ஸ்டைல், அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய என்ன சொல்கிறது ஆர்வம், அவன் ஆராய்ச்சி, அவனுடைய வேகம், அதை சார்ந்தது. அப்போது நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலாம் ஒன்று கிடையவே கிடையாது.
நீங்கள் ஒரு இன்புட் மட்டும்தான் கொடுக்குறீங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீங்களே அப்படின்னா, உண்மை இதுதான். 2வது, இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, வளர்க்கலான்ட்டீங்க, சொல்லிக் கொடுக்காதன்ட்டீங்க. இப்போ நாங்கள் என்னதாங்க பண்ணணும் அப்படின்னா, ப்ளஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, தினந்தோறும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2வது விஷயம், அவங்க எவ்வளோ வளர்ந்தாலும் தினமும் அவங்கள ரசிங்க. குழந்தைகளாக இருக்கும்போது நிறைய கொஞ்சுவோம் தானே, நிறைய பிள்ளைங்கள அள்ளி முத்தம் கொடுப்போம், கொஞ்சுவோம், ரசிப்போம், அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வத்தோடு பார்ப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளரும்போது மங்கி போயிடுது. ஏன்? நீங்கள் ஒரு விஷயத்த அவங்க மேலே திணிக்கிறீங்க. அவங்க இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு திணிக்கிறீங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. திணிக்கிறீங்க. அவங்க அவங்களாவே இருந்தாலே நல்லா தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள ரசிங்க. ஒன்று ஆசீர்வதிங்க, 2வது ரசிங்க. இப்போ நான் வளர்க்குறதுங்கிறது என் கையில் ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பெஸ்ட்டாக வளர்க்கணும், நான் இதாக்கணும், நான் அதாக்கணும், நான் அவன் என்ன நினைக்கிறானோ அதாகட்டும். இதெல்லாமே நீங்கள் என்ன விஷயத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னா, எதையோ ப்ரூவ் பண்ணணும். நான் சிறந்த தகப்பன், நான் சிறந்த தாய், பாசமான தாய், பாசமான தந்தை அப்படின்ற ஒரு ஸ்டோரியை ஸ்ட்ராங் பண்ண நினைக்கிறீங்க. அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி உள்ள ஒரு ஸ்டெப் போனீங்கன்னா, உறுதியாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க லைஃப் ஃபுல்லாக. ப்ரூவ் பண்ணாதீங்க, அது தேவையே இல்லை. யாருக்கு ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் குழந்த உங்களை இது என்னுடைய அம்மா, இது என் அப்பான்னு அது தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறப்போ நீங்கள் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ நான் வளர்க்காம விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற குற்ற உணர்வும் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த குழந்தைக்கு நான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஒரு சமூக அமைப்பில், குடும்பங்கிற அமைப்பில் நான் இருக்கேன் கூட அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கணும். இதை தவிர்த்து வேறு எதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தயவுசெய்து அவங்கக்கிட்ட கொண்டு வர வேண்டிய இந்த கட்டாயம், இந்த சமூக அமைப்பு மாற்றங்களுக்கு அப்புறம், கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் நிறைய மாறி இருக்கு. உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், தொழில்நுட்பம், இது எல்லாமே உலகம், வரலாறு, இது எல்லாமே ஒரு பெரிய டேர்ன் எடுத்திருக்கிறதா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கறது முடிஞ்சால் அவங்கள நன்றி உணர்வோடு இருக்க பழக்கப்படுத்துங்க. அதை நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. எது இருந்தாலும் பயம் இல்லாமல் அவங்க இருக்காங்க அப்படின்னா அதை அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ பெரிய குற்ற உணர்வை எடுத்துக்கோ, தப்பு செஞ்சிட்டில்ல, கொஞ்சமாவது உனக்கு பயம் இருக்கா அப்படின்னு சொல்லியே பயத்தை உள்ளே ஃபீட் பண்ணுறோம். தயவு செஞ்சு அந்த விஷயத்த செய்யாதீங்க. குழந்த பயப்படாமல் தப்பு செஞ்சுட்டு நின்னா என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, என்கிட்ட என்ன நடந்ததுங்கிறத ஷேர் பண்ணு, பகிர்ந்துக்கோ,
அப்படின்னு ஸ்பேஸ் கொடுங்க. அப்போ தான் குழந்த உண்மை அப்படிங்கிறத எப்பயுமே கையில் வச்சுருக்கோம். பயப்படுறவன் என்ன பண்ண மாட்டான், உண்மை சொல்ல மாட்டான். பயம் வந்துட்டா என்ன வந்துடும், வெளிச்சம் போயிடும், இருட்டு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், பொய் வரும், தன்னம்பிக்கை போயிடும். ஆக பயத்தை சொல்லி கொடுக்காதீங்க. பயப்பட மாட்டேங்கிறேன்னு பிள்ளைய அடிக்காதீங்க. பயப்படுவியான்னு அடிப்பாங்க. நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீ குட் பாயாக வளரணும், பேட் பாயாக வளரணும். இப்படி பேட் பாய் ஆயிடக்கூடாது. இந்த குட்டு பேடுக்கெலாம் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்குது, பீயிங் ரெஸ்பான்சிபிள், பொறுப்புணர்வோடு இருக்கிறது. அதை கற்றுக் கொடுங்க முடிஞ்சா. எப்படி சொல்லுங்கள், கீழே போட்டியா, உடைச்சிட்டியா, சரி உடஞ்சி போச்சு, இப்போ என்ன பண்ணலாம், இது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்காதீங்க. பிள்ளைகிட்ட போயிட்டு உடனே அது ஆமாம் தப்பு தான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ண வைக்காதீங்க. நீங்கள் ஏதோ பெரிய ஒவ்வொரு மாதிரியும் அந்த பிள்ளை உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கும்போது நீங்கள் சொல்கிற தத்துவம்லாம் பார்க்கணுமே. முதல்ல அந்த மாதிரிலாம் ஸ்டைலை மாற்றுங்க. சொல்கிறதே இது நடந்துருச்சா, பரவாயில்ல தங்கம் செல்லம், இப்போ இது போல் விஷயம் இன்னுமே நடக்காமல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. அதை கையில் வச்சுருக்கும்போது பொறுப்பாக வச்சுக்கோங்கப்பா, பார்த்து வச்சுக்கோங்க, பொறுப்பாரு சாமி அப்படின்னு சொல்லி கொடுங்க. பொறுப்புணர்வு அப்படிங்கிறது நீ தான் உன் லைஃப்பை பார்த்துக்க போகிற அப்படிங்கிறத மெல்ல மெல்ல அதை மட்டுமே அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேகமாக போனேன், இந்த வண்டி சறுக்கி விட்டுருச்சு, விழுந்துட்டேன்னு சொல்லி பழக்கப்படுத்தாதீங்க. வண்டி அப்புறம் அடிக்கிறது, செவுத்து அடிக்கிறது. தயவு செஞ்சு கிட்ட போய் சொல்லுங்கள் குழந்தைகிட்ட, நீ தான்மா தங்கம் முட்டிக்கிட்ட, செவுத்துக்கிட்ட சாரி சொல்லு, இன்னுமே மூட்ட மாட்டேன்னு சொல்லு, தடவிக்கப்பா சரியாக போயிடும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்த்து விடுங்க. நீ நல்லவனாக வளரணும், கெட்டவனாக வளரணும், ரொம்ப சிறந்த மனிதனாக வளரணும், இந்த ஸ்டோரியெல்லாம் அவங்கக்கிட்ட வளர்க்காதீங்க. அவங்கக்கிட்ட நீ ரெஸ்பான்சிபிளான குழந்தையாக வளர்ந்தால் போதும் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் என் குழந்தைகிட்ட அடிக்கடி சொல்கிறது இதுதான், நீ குட் பாயா பேட் பாயா அப்படிலாம் நான் குழந்தையா இருக்கும்போது கேட்கவே மாட்டேன். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எப்பயுமே பிரில்லியன்ட் தானேப்பா, நீங்கள் ரெஸ்பான்சிபிள் தானே தங்கம் அப்படி தான் கேட்பேன். நீங்கள் பொறுப்பாக தானேப்பா இருப்பீங்க, பொறுப்பான பிள்ளைகளப்பா அப்படி தான் கேட்பேன். அறிவாளி பிள்ளைகளப்பா நீங்கள் அப்படி தான் கேட்பேன். ஏன் அப்படி கேட்பேன் தெரியுமா, அவங்க உண்மையிலுமே அறிவாளி, உண்மையிலுமே உங்கள் பொறுப்பாளி. இந்த பொறுப்புணர்வை நம்ம தான் மறக்க வச்சிடறோம். அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு அவங்கள ஏற்றுக்க வைக்கணும். நீங்கள் போட்டிங்களாப்பா, ஆமாம் நான் தான் போட்டேன், வெரி குட் போட்டிங்க, சரி உடஞ்சிடுச்சு, சரிப்பா பரவாயில்ல, இப்போ என்ன பண்ணணும், இது தெரியாமல் பண்ணிட்டேம்மா, அப்போ என்ன யோசிக்க, இனிமேல் பண்ணணும், பத்திரமா வச்சுக்கணும். ஆமாம், இப்போ ஒரு விஷயத்தை தூக்கி போடுது குழந்த அப்படின்னா அந்த அந்த பொருளுக்கு ஒரு உயிராற்றல் இருக்குங்கிறத புரிய வைங்க. நீ இந்த பொருளை எப்படி மதிக்கிறியோ அதை பொறுத்து தான் இந்த பொருள் உன்னை மதிக்கும்னு சொல்லி கொடுங்க. உண்மையாகவே பிரபஞ்சம் அப்படி தான் இயங்குது தெரியுமா. நீங்கள் என்ன அலைவரிசையை கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான், அந்த அலைவரிசையை பொறுத்து தான் அந்த பக்கத்தில் இருக்கிற விஷயம், அந்த பர்டிகுலர் பொருள், அந்த பர்டிகுலர் சூழ்நிலை உங்களுக்கு
நடக்குது. தூக்கி கேர்லெஸ்ஸாக போட்டிங்கன்னா அதுவும் கேர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு விஷயத்த கேராக வச்சுக்கிட்டிங்கன்னா அது கேராக இருக்கும். இது புரிஞ்சிக்கிறது கடினம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ குழந்தைகள் விஷயத்தில் என்ன பண்ணுங்கள், பிள்ளைங்கக்கிட்ட பொறுப்புணர்வை சொல்லிக் கொடுங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே உயிராற்றல் உள்ளது, எல்லாத்துக்கிட்டையும் உயிர் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுங்க. எங்கேயாவது பயம் இருக்கா உனக்கு, எங்கேயாவது தப்பு செஞ்சிட்டோமேங்கிற கில்ட் இருக்கா, குற்ற உணர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டு குற்ற உணர்ச்சியை வேற உள்ளே கொண்டு வந்துடுவோம். அடுத்த கொஸ்டின் அதுதான். இப்போ எங்கேயாவது கொஞ்சமாவது அவனுக்கு தப்பு செஞ்சிட்டோன்னு குற்ற உணர்ச்சி இருக்கா? நீங்கள் நல்லா பாருங்கள், ரொம்ப கிட்ஸு அவங்களுக்கு அழகாக அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இருக்காது. தப்பே செஞ்சாலும் அவங்க அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சியை நம்ம தான் சுற்றி கொண்டு வந்து உள்ளே போடுறோம். நம்ம முதல் உணர்வாக பார்த்தது எது? குற்ற உணர்வு தான். மனுஷன்ட்டு அதுதான் வருது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனோ, பண்ணியிருக்கக்கூடாதோ, பண்ணியிருக்கணுமோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி, அந்த உணர்வு நிலை நாம் வளர்த்து விடக்கூடாது. ஏன் அந்த குற்ற உணர்வு வளர்க்கக்கூடாது அப்படின்னா, அங்கே நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டீங்க, உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்ன விஷயத்த கொண்டு போகணும், ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்கக்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு போகணும். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை லைஃப் அப்படிங்கிறத கொண்டு போகணும். நான் குழந்தைங்க அப்படின்னோடனே ஆர்வத்தில் நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் சில தினங்களுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறப்போ கண்டிப்பாக திரும்ப கூட குழந்தைகளை எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கிறது திரும்ப கூட இன்னும் சில பாயிண்ட் சொல்லலாம். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அவங்கள வளர்க்குறப்ப அவங்களுக்கு பயமூட்டி வளர்க்காதீங்க. ரெண்டாவது, அவங்கள குற்ற உணர்வை சொல்லி கொடுத்து தப்பு பண்ணிட்டேன் சொல்லுன்னு சொல்லி வளர்க்காதீங்க. நீங்கள் வளர்க்கலை, அதனால் நம்ம வளர்க்குறோன்னு சொல்லி வளர்க்குறதுங்கிறத பற்றி வருது. ஸோ அவங்க ஜேர்னியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது இந்த குழந்தைகள் தினத்தில் அவர்கள் குதூகலமாக அவங்க உண்மையிலுமே அந்த குழந்தைகளுடைய மலர்ச்சியோட ஆனந்தத்தோட அவங்க வாழ்க்கையை அவங்க ஆனந்தமாக கொண்டாடுறதுக்கான ஒரு கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்ய வைப்போம். அவங்களுக்கு என்ன ஆசையாக இருக்கோ அது செய்யறதுக்கு முடிந்த அளவுக்கு நாமும் உறுதுணையாக இருப்போம். குழந்தைகள் யார் இல்லத்துலலாம் குழந்தைகள் இருக்காங்களோ, யாரெல்லாம் குழந்தைகளோட தொடர்பில் இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாமும் குழந்தைகள் தான். உங்களுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளுக்கு என்னுடைய நம்ம இல்லத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பான முத்தங்களோடு கூடிய செல்ல வாழ்த்துக்கள். எல்லா செல்ல குட்டிங்களுக்கும் மை ஹார்ட்டி சில்ட்ரன்ஸ் டே விஷஸ். எனக்கு குழந்தைகளை பற்றி பேச சொன்னால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் நிறைய பிள்ளைகளை வளர்த்துருக்கேன். அப்போ என்கிட்ட அந்த ஆரம்பத்துலேருந்தே தெரியாமல் ஒரு வளர்த்துருப்போம் இல்லையா, அந்த காலகட்டத்திலேருந்தே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் நிறைய ரசிப்பேன் பிள்ளைங்களை. எனக்கு ரொம்ப பிள்ளைங்கள் பிடிக்கும், ரசிப்பேன். எனக்கு அவங்களோட நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணி நான் விளையாடாத ஒரு ஆளாக இருந்தாலும் எனக்கு குழந்தைகளை பிடிக்கும். குழந்தைகளும் என்னோடு இருப்பதை வித்தியாசமாக உணர்வாங்க, என் கூட ஜாலியாக இருப்பாங்க பிள்ளைங்க. அதனால் நான் எல்லா குழந்தைகளையும் வாழ்த்துறேன். உங்களை இறையாற்றலின் பேர் அருளோட உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நாங்களாம் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோமே ஒழிய நாங்கள் ஒன்றும் பெரியவங்க இல்லை. ஆனால் எங்களால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த குழந்தைகள் தினத்தில் எங்களோட அன்பான முத்தங்களோடு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். தினம் ஆசீர்வதிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்குது. ஆனால்
இது ஒரு ஸ்பெஷல் டேங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக உணர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுலையும் உங்களுக்கு நாங்கள் இந்த வாழ்க்கையில் ஜேர்னியில் சப்போர்ட் பண்ணுறத மிகப்பெரிய பாக்கியமாகவும் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு குழந்தைகளாக வந்ததுக்கு மிகுந்த நன்றிகள். இந்த உரையை நான் இதோடு முடிக்கிறேன். இது பற்றின கேள்விகள் இருப்பின் நம்ம கொஞ்சம் நீங்கள் கேட்குறது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரியான கேள்விகளை கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கான பதில்களை எப்பயுமே கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கொடுக்க முடியும் நம்புகிறேன். நன்றிகள்.